Hi student, 12th standard chapter 1 exercise 1.2 find the inverse of the following by Cox Jordan method. லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 சம் ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ தேர்ட் இதில் தேர்ட் சம்மு. ஓகே, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அது ஏன்ற நேம் கொடுத்துட்டோம். ஏஸ் கிளாஸ் ஐ வந்து என்ன நமக்கு ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸு, இந்த ஐ வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். டயகனல் வேல்யூ 1 இருக்கும், எம்எல்என் 0 இருந்தால் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த ஏ கம் ஐ வந்து எப்படி கொண்டு வரணும்? ஐ கம் ஏ இன்வர்ஸாக ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ண நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு இந்த இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் ஓகே, ரிசல்ட் முடிஞ்சிச்சு. டயகனல் எந்த வேல்யூ வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. டயகனல் வந்துச்சுன்னா அதில் டிவைட் பண்ணிட்டா டயகனல் வேல்யூ 1 ஆகிடும், நம்ம ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இது 2 0 ஆக்கணும். ஓகே, அந்த 3 வேல்யூ 0 ஆக்கணும். இது 3 வேல்யூ 0 ஆக்கணும். நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நமக்கு ஃபஸ்ட்டு R1 எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிக்க, எந்த ப்ராப்ளம் இல்லாமல். R1 டைம் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிட்டா திரும்பி என்ன வரும்? இதை 0 ஆக்கணும். என்ன நமக்கு R2 0 ஆக்கணும். அப்போ R2 மைனஸ் இது எதால் மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நான் 2 மைனஸ் பண்ணால் 0 ஆகிடுமா? அப்போ R2 டைம்ஸ் 2 R2 மைனஸ் 2 R1. இந்த சைடில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கும் போது இதேமாரி போட்டு மைனஸ் பண்ணி இங்கே எதுனாலும் அவனுக்கு தப்பாக இல்லாமல் ஆன்சர் இருக்கும், ராங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது மிஸ்டேக் பண்ணலாம், அல்லது இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் R2னா நமக்கு இங்கே R2 2 5 3 0 1 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 R1 மைனஸ் இது எதில் பண்ணுறோம்? மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மைனஸ் 2 நமக்கு -2 -4 -6 -2 0 0. இது ஃபுல்லாக ஒரு -2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் ஒவ்வொரு டைம்ஸும். அப்போ நெக்ஸ்ட் நான் நமக்கு 0 5ல் -3 3ல் -6 -3 0 -2 1ல் 0 1 0ல் 0. அப்போ எடுத்து என்ன ஒரு R2 எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு இங்கே 0 ஆக்கணும். இங்கே 0னா 1 0 ஆக்கணும். ஓகேவா? அப்போ 1 0 ஆக்கணும். அதோட எது நான் R1 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கேயும் 1 இங்கே 1 தான், டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ R3 டைம்ஸ் 2 R3 மைனஸ் R1 டேரெக்டாக நமக்கு மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ 1 -1 0 8 - 3 5 0 -1 -1 0 1 -1 1. ஓகே, இப்போ 2 இது ஃபார்ம் 0 ஆகிடுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த -2 0 ஆக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது இந்த -2 0 ஆக்கணும்னா நெக்ஸ்ட் தான் இந்த 2 ரோ எடுத்து அப்படியே எடுத்து எதிர்க்க எந்த சேஞ்ச் பண்ணாமல் இதை 0 ஆக்கணும்னா R2ஓட வேல்யூ கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ R2 மல்டிப்ளை பண்ணால் அப்போ R3 டைம்ஸ் 2 முன்னாடி -R இருக்குது. அப்போ இதில் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ R3 ப்ளஸ் ஏன்னா என்ன வரும்? அங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டால் தான். இங்கே மைனஸ் போட்டால் 2 மைனஸ் ஆகிடும். அப்போ இங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்க, ஒரே சேம் சிம்பிளாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்க, கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ மைனஸ் இருக்குது, இங்கே என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ +2 R2 இது எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண சைடில் யூஸ் பண்ணிக்க. R3 எங்களுக்கு நமக்கு இது R3 எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்க. -0 -2 5 -1 0 1. ஓகே, இது எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? ஒரு +2 R2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 R2. அப்போ 2 R2 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 R2 0 2 -6 -4 நெக்ஸ்ட்டு 2 0 0 2 0 6 -6ல் 5 போனால் -1 -1 -5 0 + 2 1ல் 0 போனால். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அதை எதில் யூஸ் பண்ணோம்? R3 எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. R3 எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் வச்சா ஓகே. இந்த ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த 3 வேல்யூ 0 ஆக்கணும். இந்த 3 வேல்யூ 0 ஆக்கணும். இந்த 3 வேல்யூ ஃபஸ்ட்டு இது 2 0 கூட தான், அது இங்கே போகணும். இது 2 0 ஆக்கணும்னா இந்த R3 எடுத்து அப்படியே எடுத்து எழுதுறீங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இது. நெக்ஸ்ட் நமக்கு இதை 0 ஆக்கணும்னா R3 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இதை 0 ஆக்கணும். இங்கேருந்து எப்படி R1 கூட மல்டிப்ளை பண்ணணுமே இந்த 2 0 ஆக்கிறதுக்கு, இதேமாதிரி இதை 0 ஆக்கணும். 2 0 ஆக்கணும். இந்த R1 R3 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நம்ம R1 டைம்ஸ் 2 3 இருக்குது, இது மைனரா 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்போ R3 மட்டும் தான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? R1 அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டான். R3 நாங்கள் என்ன யூஸ் பண்ண நமக்கு R3 வேல்யூ இருக்குது நமக்கு R3. அப்போ R3 நமக்கு 3 R3. அப்போ ஃபுல்லாக என்ன வரும்? இது ஃபுல்லாக R3 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 0 -3 -15 6 3. இதில் என்ன நமக்கு 1 2 0 -14 -6 எடுத்து யூஸ் பண்ணிட்டேன்னா ஒரு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து இதை 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கணும்னா என்ன பண்ண நமக்கு அதே இதை கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ R2 டைம்ஸ் மைனஸ் 2 சேம் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் தான் ப்ளஸ் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் நான் 3 R3. அப்போ R2 எடுத்து யூஸ் பண்ணினா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். R3 -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 2 இது பண்ணோன்னா இந்த வேல்யூ இதை எடுத்து
இதில் எடுத்து யூஸ் பண்ணிக்காது, இங்கே எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. அப்போ 2 ஜீரோ ஆகிடுச்சா, இந்த 2 டைம் ஜீரோ ஆகிட்டோமா, ஓகே. நெக்ஸ்ட் எதை ஜீரோ ஆக்கணும், இந்த 2 ஜீரோ ஆக்கணும். இந்த 2 ஜீரோ ஆக்கணும்னா என்ன பண்ண, நமக்கு இந்த 2 ரோ எடுத்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க, அதுமாதிரி சேஞ்ச் பண்ணால் 2 ரோ எடுத்து அங்கே யூஸ் பண்ணிடுங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதை ஜீரோ ஆக்கணும்னா, இதை ஜீரோ ஆக்கணும்னா இந்த R2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இது எப்பவுமே ஜீரோ ஆக்கணும் R2, இது எப்படி ஜீரோ ஆக்கும்போது R2 கூட மல்டிப்ளை பண்ணுமே, இதை ஜீரோ ஆக்கணும் அந்த R2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் நான் R1 டைம்ஸ் 2 R1 மைனஸ் இதால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ ஆகிடுமா, அப்போ 2R2. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுமா, R1 எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். இது -2 R2 இதால் மல்டிப்ளை பண்ணுறோம், R2 -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எல்லாம் லெஸ் பண்ணால் 100 -40 16 9 இருந்துச்சு நமக்கு. அப்போ ட்ரையாங்கிள் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுச்சா, உங்கள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா, ஓகே. இப்போ ட்ராயிங் வேல்யூ 1 இருக்கா பாரு, 1 கரெக்டாக இருக்குது, 1 இருக்குது, இங்கே மட்டும் -1 இருக்குது. அப்போ மைனஸை ப்ளஸ் ஆகணும், என்ன பண்ணுங்க R3 மட்டும் ஒரு மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம், R3 மட்டும்தான். ஏன் இங்கெல்லாம் +1 ப்ராப்ளமே இல்லை. அப்போ இது மட்டும் என்ன வரும், ஒரு மைனஸு இல்லை R3 மல்டிப்ளை போனால் என்ன வரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, மாறிடுச்சா நமக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு, இதுதான் நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸு, இதுதான் நமக்கு என்ன வரும், A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். அப்போ A, I மேட்ரிக்ஸ் எப்படி I, A இன்வெர்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இதான் நமக்குண்ணா A இன்வெர்ஸ் -40 16 9 13 -5 -3 5 -2 -1 தான் நமக்கு என்ன வரும். அது என்ன கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸோட காஸ் ஜோர்டன் மெத்தடில் இன்வெர்ஸ் வேல்யூ. அப்போ A இன்வெர்ஸ் தான், இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.